வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள், கொழும்பு வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1A அமையப்பெற்ற 25 வினாக்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 25 வினாக்களையும் செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். பொதுவாக பகுதி 1A இந்த வீடியோவில் முதல்ல லிங்க் இருக்கும். பிறகுதான் முழுமையான வீடியோக்கள்லையும் அந்த லிங்க் வந்து பதிவிடப்படும். ஸோ இந்த வீடியோக்கு கீழே கட்டாயம் லிங்க் இருக்குது. நீங்கள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளி விடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லது உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இனி வேறு 3ஆம் தவணையில் இன்னும் ஒரு சில பாடங்கள்லாம் படிக்க இருக்கு. அதோட மீட்டல் தொடங்க இருக்கிறோம். நீங்கள் இணைந்து கொள்றா கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கே இணைந்து கொள்றதும் பயன்தான். இப்போ 3ஆம் தவணையில் இணைஞ்சா பயனாக இருக்குமா அப்படின்றது இல்லை. எப்போயுமே பாடப்பரப்பை தெளிவாக கற்றுக்கொள்ளணும் பிள்ளை. நம்ம வினாத்தால் செய்கிற ஐடியான்றது வேறு, பாடப்பரப்பை தெளிவாக கற்றுக்கொள்றதுன்றதை வேறு. ஸோ பாடப்பரப்பை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டீங்கன்னா வினாத்தாள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைகிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 12வது கேள்வியில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று கொடுங்க பிள்ளைகள். இதில் OX சமன் 13 சென்டிமீட்டர் போடுங்க. OXன்றது வட்டத்தின் ஆரை, அதில் ஒரு சின்ன தவறு ஒன்று வந்திருக்கு, அதை ஒருக்கா மாற்றிக்கொள்ளுங்க. OX சமன் 13 சென்டிமீட்டர் தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். வேறு மாதிரியும் தர வந்திருக்கலாம், AX அப்படியும் இந்த கேள்வி நகர்ந்திருக்கலாம். இது OX போட்டால் இந்த கேள்வி ஒரு வித்தியாசமாக நாங்கள் நகர்த்தக்கூடியதாக இருக்கும். பார்ப்போமா? மற்றபடி கொஞ்சம் வேகப்படுத்தி செய்கிறேன். 120 மனித மணித்தியாலங்கள், அதாவது அங்கே வேலை வந்து அளவு இருக்கு. 120 மனித மணித்தியாலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தனியே இந்த வேலையை செஞ்சா 120 மணித்தியாலம் செய்யும். இல்ல 120 மனிதர்களை வச்சுக்கொண்டு இந்த வேலையை செஞ்சா ஒரு மணித்தியாலத்துல செய்யக்கூடிய வேலையா இருக்கும். அதான் 120 மனித மணித்தியாலம் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வேலையை நாளுக்கு 6 மணித்தியாலங்கள் வீதம் வேலை செய்து 5 நாட்களில் முடிப்பதற்கு தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு நாள்ல நாங்கள் 6 மணித்தியாலங்கள் வேலை செய்ய போறோம். 5 நாட்கள்ல முடிக்க போறோம். ஒரு மனிதன் மட்டும் வேலை செஞ்சா அவர் வேலை செய்கிற மணித்தியாலங்கள், மொத்தமா அவர் வேலை செய்கிற மணித்தியாலங்கள் என்னவா இருக்கும்? ஒரு மனிதன் மட்டும் 30 மணித்தியாலம். ஸோ 30 மணித்தியாலங்கள்ல இந்த வேலை முடிக்கணும். மொத்தமா வேலை நேரம் இருப்பது 30 மணித்தியாலங்கள். உங்களுக்கு விளங்குதா இது? மொத்த வேலை நேரம் 6 மணித்தியாலம் வீதம் 5 நாட்கள் 30 மணித்தியாலங்கள் தான் இந்த வேலைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா மொத்த வேலை வந்து 120 மனித மணித்தியால வேலை. ஸோ அதை 30ஆல வகுத்தமெண்டா எங்களுக்கு 4 மனிதர்களை ஈடுபடுத்தினாத்தான் 5 நாட்கள்ல 6 மணித்தியாலம் வீதம் 4 மனிதர்கள் வேலை செஞ்சா இந்த வேலை முடியும் என்று வரும். 30ஆல வகுக்கலாம், சில நேரம் 5 தர 6ஆல வகுக்கலாம் என்று வரும். 4 மனிதர்கள் என்ற விடை இருந்தாலே போதும், நேரடியாகவே செய்யக்கூடியது 2 மார்க்ஸ் கொடுக்கும். இல்ல 120 30ஆல வகுக்கணும் என்றிருந்தா 1 புள்ளி கொடுக்கும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸ் இந்த பருமன் சின்ன கழிவுல ஒரு கூட நீட்டி இருக்கு. இந்த அளவும் சேர்ந்து புறக்கோணம், இவ்வளவும் சேர்ந்து புறக்கோணம். புறக்கோணம் தொடர்பான தேற்றம், புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். எக்ஸையும் 80ஐயும் கூட்ட வார அந்த கோணம், அது வந்து 2 கோணம் சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். எக்ஸையும் 80ஐயும் கூட்ட வந்த 135ஐயும் சரியா இருக்கலாம், 30ஆ இருக்கலாமா, 75ஐயும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். அப்ப இதை கூட்டுறதுல சில நேரம் கவனம் இனப்புல விடுவீங்க. 110, ஸோ எக்ஸ் சமன் 110ல இருந்து அங்கிருந்து 80 கழிக்கணும். ஸோ எக்ஸ் சமன் 30 பாக. எக்ஸ் சமன் 30 பாக என்ற விடை இருந்தா 2 புள்ளி. இல்ல தொடர்பை பயன்படுத்திட்டு விடை எடுக்காம இருந்திருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு விதம் இருக்கு பிள்ளைகள். அகக்கோணம், இந்த கோணம் முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற அடிப்படையில இது 70 பாகை என்று எடுத்து நேர்கோட்டுல உள்ள அடுத்துள்ள கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை, அந்த தேற்றத்தையும் பயன்படுத்திக்கலாம். அதாவது 70 80 எக்ஸ் சும்மா கொஞ்சம் நார்மலா விளங்கப்படுத்திட்டு போறோம் பிள்ளைகள. 180 70 80 எத்தனை ஆயிட்டு? 150 ஆயிட்டு. அப்ப 150 அங்கால போய் கழிவிட்டா 180ல இருந்து 150 கழிச்சா
30 பாகை என்று வரும். இது எப்படி வந்தாலும் அந்த 2 புள்ளியும் உங்களுக்கு சரி. நான் பூமாசிக்கு மினக்கடியில் வகுத்துக்கு இதெல்லாம் காட்டில. நம்பர் எல்லாமே அட்சர கணித உறுப்புகள், எதுவுமே பிளஸ் மைனஸ் கோவைகளாக காரணிகளாக இல்லை, எல்லாமே அட்சர கணித உறுப்புகள். நம்பருக்கு பூமாசி 6 4 தான் எண் காரணிகள். இவை மட்டும்தான் முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமா இல்லை. பூமாசி 12 புறம் ரெண்டையும் பெருக்கி 24 சொல்றேன் இல்ல 12. எப்படிங்க சார் 12 வேகமாக கண்டுபிடிக்கிறது? முதல் பெரிய நம்பர் எடு 6, 6க்கு 4 மடங்கு இல்லை, 6 4 இந்த மடங்கு இல்லை. அடுத்த காரணியை பார், அடுத்த மடங்கு பொது மடங்குகள் சரி, அடுத்த மடங்கு 12 4க்கு மடங்கு. ஸோ நம்பர் பூமாசி 12. எக்ஸ் இந்த உயர்வேலு வர்க்கம், y இந்த உயர்வேலு வர்க்கம் விட இருந்தால் நேரடியாக 2 புள்ளி, எந்த விதமான பயமும் வேணும் சார், செய்ய வழி கட்டாயப்படுத்துறாங்களோ இல்லை, இதுக்கு நீ பயப்பட தேவையில்லை. சொல்றது நிசாந்தன் சார், நீ பயப்படாம நீ போடு, உனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். இல்லை நீ இப்ப நம்பருக்கு பொமசி காண்றதுல சில நேரம் இடர்படலாம் என்றால் அது பிழைச்சால் ஒட்டுமொத்தமான புள்ளியும் விளக்கப்படும். இப்ப நேரடியா போடுற புள்ளிகள் அப்ப 4ஐயும் 6 4 1 6 ஒன்றுக்கு நாங்கள் மடங்கு பொமசி பார்க்க தேவையில்லை. 2ஆல வகுத்தமெண்டா இது இந்த குணகம் 1 புள்ளியில் அதுதான் அந்த 1 போட்டானா 2ஆல வகுத்தமெண்டா 2, இது வகுபடாது, இது வகுபட்டா 3, திரும்ப 2ஆல வகுக்கு ஒரு ஆள் இருக்கிறதால வகுக்கிறேன் ஒரு முறை, இது ஆல்ரெடி ஒரு முறை 3, திரும்ப 3ஆல வகுக்க இருக்கு 1 1 1. அப்ப நம்பர் பொமசி இதை பெருக்கினா 12. இப்ப இதோட எக்ஸ் வர்க்கம் y இதெல்லாம் இருந்திருந்தா வைங்க, எக்ஸ் இந்த உயர்வேல வகுக்கும் வரைக்கும் எக்ஸால வகுக்கணும். 2 தரம் எக்ஸால வகுத்தா தான் எக்ஸ் வர்க்கம் முடியும். அது வரைக்கும் எக்ஸால வகுத்து கொண்டிருக்கணும். y இந்த உயர்வேல முடியும் வரைக்கும் வையால வகுக்கணும். அதுதான் பிள்ளைகள் நாங்கள் நேரடியாக உயர்வெலுவை தூக்கி போட்டதுக்கான ரீசன். 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் இருந்தா ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது சமநேதகவுடைய 52 பேர்களை கொண்ட பேருண்டா ரிசல்ட் 52 முடிவுகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி வழின்றது கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடர். அதுக்காண்டி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அந்த ஒரு நிகழ்ச்சியில எக்ஸ் என்றது தந்திருக்குது. எக்ஸ் என்ற நிகழ்ச்சியில நம்பர் ஆஃப் எக்ஸ் சமநேதக வேர்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்ண்டா என்ன, அந்த எக்ஸை நடத்தி தரக்கூடிய பேர்கள் 13 இருக்கண்டா பிஎக்ஸ் டேஷ் கேட்டிருக்கு. அப்ப நம்ம காண வேண்டியது எங்களுக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் எஸ் தெரியும். மாதிரி வழியில உள்ள மொத்த பேர்கள் எத்தனை 52, கிட்டத்தட்ட அகிலத்தொடைக்கு சமனானது. நம்பர் ஆஃப் எஸ் எக்ஸ் தெரியும், நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தனை 13. நமக்கு இதை வச்சுக்கொண்டு என்ன தேவை என்றால் நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஷ் தேவை. அதாவது எக்ஸ் தவிர எக்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு அப்ப எத்தனை பேர்கள் சாதகமானது. 52ல 13 பேர்கள் எக்ஸ் நடத்தி தரக்கூடியதுண்டா, மிச்ச பேர்கள் எக்ஸ நடத்தி தராது. 39 பேர்கள் சாதகம் இல்லை. சரி, எத்தனைல நிகழ்தகவு தான் கேட்டது, பி எக்ஸ் டேஷ். அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஷின் கீழ் நம்பர் ஆஃப் எஸ், அதெல்லாம் தேவையில்லை பிள்ளை, நேரடியா 39 கீழ் 52. இப்ப கட்டாயம் இந்த வெட்டையிலும் ஒன்று கேட்டா இல்லை, இதை வெட்டப்படுறதுக்கு இல்லை, முயற்சி செஞ்சு பார்க்கலாம். எளிய வடிவம் தேவையில்லை. 52 மேல் 39 இருந்தாலே, எளிய வடிவம் இருந்தால் நிகழ்தகவு எளிய வடிவம் ஆக்கக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை, தேவையில்லை, கட்டாயம் இல்லை. ஸோ விடை இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ், உங்களுக்கு 2 புள்ளி வரும். இல்லை இந்த மேலே இருக்கிற அந்த வேலைகள் நம்பர் ஆஃப் இதை காண்றதுக்கான வேலை திட்டங்கள் இருக்குதானே பிள்ளை, ஸோ அதுகளுக்கு எல்லாத்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளிக்கும் ஒரு வாய்ப்பு தருவாங்க. சரி, மற்றபடி உங்களுக்கு மிக இலகுவாக 2 புள்ளியும் எடுக்கக்கூடிய ஒரு புள்ளி. 5வது கேள்வி 10 வலுவாகவே தந்திருக்குது. 10.0.48 அதாவது அங்க நினைக்கிறேன் 0.02 மடக்கையில இல்ல 2 தசமதானத்துக்கு திருத்தமாக மடக்கை பிரமாணம் தந்திருக்குது. இதுல வச்சுக்கொண்டு எல்ஜி 30 இந்த மடக்கை பிரமாணம் இதை வச்சுக்கொண்டு இங்க சரி, முதல்ல நாங்க இதை 2 விதமா காணலாம். 3 வச்சுக்கொண்டு 30 10 இந்த வலுவில் எழுதலாம், அது ஒரு டைப். அதாவது எங்களுக்கு தெரியும் 3 10.0.48 இருக்கு. ஆனா எங்களுக்கு கேட்டது 30 10 எத்தனையாம் வேல்யூன்னு தான் கேட்டிருக்கு. அப்ப 3 10 கூடும்னா என்ன செய்வோம்டா, இது ஒரு டைப்பா 10ஆல பெருக்கணும். 3 10ஆல பெருக்கினா 30 ஆகும். அதே மாதிரி அந்த பக்கம் இது ஒரு சமன்பாடு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் நீங்க பெருக்கணும். அது 10 1ஆம் வேல்யூன்னு சொல்றேன். ஏன்னா சுட்டி விதிகளின்படி அடிகள் சமன் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டுப்படும், அது முழு எண் 3. ஸோ அது என்னென்று வரப்போகுது 1.48 வேல்யூ என்று வரும். 30 வந்து 10.1.48 வேல்யூ. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், லாக் எல்ஜி என்றா அடி 10 தான் அர்த்தம். 10 அடி 10 இந்த
30 இந்த மடக்கை பெருமானங்கள் விட, அதாவது 30 10 எத்தனையாம் பலு வேண்டா நீங்க போட போறது 1.48 ஆம்பல் மிக இலகுவா போடலாம். இது ஒரு டைப். இல்லைன்னா நேரடியாக நாங்கள் முதல்ல இதை மடக்கையாக மாற்றுறது. இங்க தந்த சுட்டிய மடக்கையா மாத்துறது. இங்க சுட்டிய மடக்கை ஆகும்போது லொக்கண்ட சொல் வரும். ஆனா அடி 10 இருக்கிறதால நாங்கள் எல்ஜி என்று போட்டுக்கொள்றேன். எல்ஜி 3 இந்த பெருமானம் 0.48. இதை வச்சுக்கொண்டு 30 இந்த பெருமானத்தை நாங்க கெஸ் பண்ணலாம். கடுமையா மினக்கெடுத்தவில்லை. 30 இந்த பெருமானம் இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் ஒரு தானம் தள்ளி இருப்பதால 30ன்றது ஒரு முழுகன் தசம் 30க்கு பின்னாலே இருக்கும். ஸோ சிறப்பியல்பு மட்டும் மாறும். 1.48 என்று வரும். நீங்க 1.48 மட்டும் போட்டிருந்தாலே போதும் பிள்ளைகள். இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வரியெல்லாம் தேவையில்லை. 1.48 இல்லை இதே மாதிரியோ இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி. மற்றபடி எந்த விதத்திலையும் உங்களுக்கு புள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். 6வது கேள்வி காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல் என்று வந்தாலே நீங்க ஃபர்ஸ்ட் டைப் முதலாவது முறையை நீங்க எப்பவும் முயற்சி செய்யணும். அது பொது எடுத்து காரணிப்படுத்தலும் ஒன்று பார்க்கணும். இப்போ இதுல கூடுதலான பிள்ளைகளுக்கு எங்க பிரச்சனை வரும்? இதுல நல்லா தெளிவா தெரியும் பொது எடுக்கணும். இதுல பிள்ளை விட்டுருவாங்க. 4x வர்க்கம் செய்ய 16 இருக்கு. இதை நிறைவர்க்கம் ஆளுதிலும் இதை நிறைவர்க்கம் ஆளுதிலும் எடுத்தோன்னு இல்லடா அதுக்கு முன்னுக்கு பொது எடுக்கணும். ரெண்டு பேர்லயும் பொது எடுக்க ரெண்டுலயும் பொது எடுக்க இருந்தால் நீ பொது எடுக்காம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. பொது எடுக்க இருக்கா 4 பொது எடுக்கலாம். பொது எடுத்தா எக்ஸ் வர்க்கம் செய்ய 4 வரும். பிறகு இதை 2 வர்க்கம் என்று எழுதி பிறகு நீ வர்க்க வித்தியாச முறையில காரணிப்படுத்தும். அப்ப பொது எடுக்க இது கட்டாயம் பொது எடுத்தா மட்டும்தான் கணக்கு நகரும். இது பொது எடுக்காமலும் கணக்கு நகரும். குழப்பி விட்டுறக்கூடாது. இதுல கட்டாயம் நாங்க 3 பொது எடுப்போம். 3 பொது எடுத்தா எக்ஸ் வர்க்கம் சாய 16. சரி சொல்லுங்க பிள்ளைகள். இதுக்குள்ள இருக்கிறது என்ன நாங்கள் காரணிப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இது எப்படிப்பட்டதுண்டா இப்ப 20 நீங்க எப்படி எழுதிட்டீங்க 2 தர 10 எழுதிட்டீங்க. இந்த 10 இன்னும் காரணிப்படுத்தலாமோ இல்லையோ? முதன்மை காரணிகள் 2 தர 5 எழுதலாம். அப்ப இதுதான் முதன்மை காரணி. இதுக்கு மேல உடைக்க இல்லாத காரணிகளின் பெருக்கம். அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் முயற்சி செய்வோம். இதை வர்க்க வித்தியாச முறையில காரணிப்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கம் சய 4 வர்க்கம் ஆல்ரெடி 3 ஒரு காரணி. இப்ப இன்னும் 2 காரணி வரப்போகுது. மொத்தம் 3 காரணி. அப்ப ஒரு காரணி எக்ஸ் சய 4 எக்ஸ் சக 4. சில பேர் சக 4 முன்னுக்கு போட்டு சய 4 பின்னுக்கு போடுவோம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் இந்த 3 காரணிகளும் பெருக்கமா இருக்கும்னு பாருங்க. 3 காரணிகளும் பெருக்கமா இருந்தா மட்டும்தான் 2 புள்ளி கொடுக்கும். இல்ல பொது எடுத்து காரணிப்படுத்துறது மட்டும் சரி அங்கால பிழைச்சிருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு புள்ளி கொடுங்க. அடுத்தது ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஷ். ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஷ் அப்படி என்ற அவ்வளவுதான். வெளியே இருக்கிற பகுதி மட்டும் எங்களுக்கு வரும். என்ன சரி வெளியே இருக்கிற பகுதியை இல்ல என்னன்னு கண்டுபிடிக்கிறது? ஏ ஒன்றிப்பு பி உங்களால முதல்ல கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஏ ஒன்றிப்பு பி. ஏயும் பியும் சேர்ந்த முழு பகுதியும் சேர்ந்ததுதான் ஏ ஒன்றிப்பு பி. அது முழுவதும் தவிர்ந்தது. இதுல என்ன தேலடி கொள்றாங்க இருக்கு இது தெரியாதா? ஸோ இந்த வெண்வெறிப்படம் தொடர்பான கேள்விக்கு பிள்ளைகள் சரியா இருந்தா மட்டும்தான் புள்ளி, இல்லைன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. வெண்வெறிப்படம் சரியா இருந்தா முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள் இது ஒரு பின்ன சுருக்கல். இது கொஞ்சம் வித்தியாசமா வில்லங்கமாக வந்திருக்குது. இது கூட்டலா பெருக்கலா ரெண்டும் இருக்கு. அப்ப எது இதுல முதல் செய்யும்? பெருக்கல். அப்ப நாங்க பெருக்கல் செய்யும் வரைக்கும் எங்களுக்கு எது அமைதியா இருக்கும்? முன்னுக்கு இருக்கிற கூட்டல் செயற்பாடு அமைதியா இருக்கும். அதுக்காண்டி அதை எழுதாம வந்துடுறீல 3x மேல் 1. இதை பெருக்க போறோம்னா முதல்ல நான் இதை பின்னமா எடுக்கிறேன். இது பின்ன மாதிரி எனக்கு தெரியல. பின்னமா இல்லைன்னா எக்ஸ் தர எக்ஸ் என்ன எழுதுறேன்னா இந்த பெருக்கலுக்கு வெட்டுறதுக்காண்டி 2x கீழ் 1. பெருக்க முன்னுக்கு பொதுவான காரணி வெட்டலாம். எக்ஸும் எக்ஸும் வெட்டலாம். 2ஐயும் 6ஐயும் வெட்டலாம். 1 முறை 3 முறை. இதுக்கு மேல வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவுத்தையும் மட்டும்தான் சுருக்கி போடணும் இல்லையா? ஒரு அங்கால முன்னுக்கு இருக்கிறவரோட ஏதோ சேட்டைக்கு போகக்கூடாது. அவர் அமைதியாவே இருக்கட்டும். 3x மேல் 1. இங்க பெருக்கினா இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க 1 இருக்கு. பெருக்கி போட்டா 3x மேல் அதுவும் 1. பகுதியன் சமன். இப்ப கூட்டல் பின்ன கூட்டல் தொகுதி எண்கள் கூட்டப்படும் 1 1 2. 3x மேல் 2 விட இருந்தா செய்கவழியோடு இருந்தா முழுமையான 2 புள்ளி. இந்த பெருக்கல் பெருக்கி 3x மேல் 1 வரும் என்று கண்டுபிடிச்சிருந்தா ஒரு புள்ளி வரும். அது வந்தவன் அடுத்ததுக்குள்ள விட்டுருக்க மாட்டான். வந்தா 2 புள்ளி, இல்லைன்னா இல்லை. அப்படித்தான் வரும் நினைக்கிறேன். ரைட். அடுத்தது ஒரு சின்ன பின்னம் இருக்கிற சமன்பாடு. அதுவும் 1க்கு மேற்பட்ட இடத்துல எக்ஸ் இருக்கு. வேற வழி இல்லை. 2 வழி இருக்கு. இதுல ஒரு வழி இதை 2ஐயும் ஒரு பின்னமாக்கி போட்டு குறுக்கு பெருக்கம். இந்த 2ஐயும் ஒரு பின்னமாக்கி போட்டு
குறுக்கு பெருக்கம் மூலம் நாங்கள் இந்த பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடா மாத்தலாம். பொமசி எத்தனைடா 3x. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்துவேன், இது 7, இது 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல பெருக்கினா -9 வில்லங்கமா போயிட்டு தானே பின் மறையில வர போது உங்களோட. ஸோ மேல சுருக்கி போட்டீங்களா என்ன வரும், -2 வரும். 3x மேல் மறை 2 சமன் 3 மேல் 1. குறுக்க பெருக்குவோம் பிள்ளைகள். குறுக்க பெருக்கினா இந்த 3x இந்த 1 பெருக்கப்பட்டா 3x குறுக்கு பெருக்கம் சமன் மறை 6. ஸோ எக்ஸ் சமன் மறை 6 3ஆல பிரிச்சோம்டா எக்ஸ் மறை 2 அப்படின்றத விட எக்ஸ் சமன் மறை 2 விட இருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். இல்லையண்டா இந்த சுருக்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். 3x மேல் மறை 2ன்றது சுருக்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இல்ல என்ன ஒரு வழி இருக்கு பிள்ளை, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க அதையும் முயற்சி செய்யலாம். இது மொத்தம் 3 உறுப்பு. 3x மேல் 7 ஒரு உறுப்பு, சய x மேல் 3 ஒரு உறுப்பு, சமனுக்கங்கால 3 மேல் 1 ஒரு உறுப்பு. இந்த 3 பகுதி எண்ணையும் இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு பொமசி பொது மடங்கால 3 பேரை பெருக்கணும். 3x ஆல பெருக்கணும். 3 பேரையும் 3x தான் பொமசி. 3 பேரையும் பார்க்கணுமா, 3x ஆல பின்னமே இருக்கப்படாது. 3x பட்டுப்படும், இங்க x மட்டும் பட்டுப்படும், இங்க 3 மட்டும் பட்டுப்படும். தனித்தனியும் ஒவ்வொன்றையும் சுருக்கி போடும். இதை சுருக்கி போட்டா 7, இதை சுருக்கி போட்டா 9, இதை சுருக்கி போட்டா x. ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் சுருக்கவே சரி. இது கழித்தலாக செய்ய இயலாது. திசை கொண்டவன் சேர்த்தலாக செஞ்சா 2 பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும், கழிவட்டா 2 பெரிய வெற்ற குறி உடைக்கு வரும் மறை 2. திசை கொண்டவன் சுருக்கல்கள் அதுகளுக்கெல்லாம் இணக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை பிள்ளையா என்ன. ஸோ அதெல்லாம் பழசு, கொஞ்சம் தெளிவா இருக்கணும். 2 ஒரே குறி உள்ள ஆக்களை சேர்க்கும் போது கவுண்ட் எண்ணிக்கை கூட்டப்படும், அதே குறி விடைக்கு வரும். 2 வேற வேற குறி உள்ள ஆக்களை சேர்க்கும் போது எண்ணிக்கை கழிபடும், பெரியவற்ற குறி விடைக்கு வரும். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும். 10வது கேள்வி, ஒரு குறித்த நிதி நிறுவனம் ரூபாய் 1,00,000 கடன் தொகைக்கு மாதாந்தம் ரூபாய் 2,500 வட்டி. அப்ப இது மாத வட்டி பிள்ளையா. வட்டி முறை வட்டி வீதம் 2 விதத்துல நாங்க கதைப்போம். ஒன்று ஆண்டு வட்டி வீதம், வட்டி முறைகள் எளிய வட்டி, கூட்டு வட்டி, குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி என்ற அது வேற. வட்டி வீதங்கள் கதைக்கும் போது 2 விதமான வட்டி வீதங்கள் கதைப்போம். ஒன்று ஆண்டு வட்டி இல்ல மாத வட்டி, அவ்வளவுதான். இப்போ 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வட்டி அப்படி எல்லாம் இல்லை. மாதத்துக்கான வட்டி கதைப்போம், இல்லையா ஆண்டுக்கான வட்டி கதைப்போம். இது மாதத்துக்கான வட்டி தான் இருக்கு. எவ்வளவுக்கு 2,500 வட்டி வீதம் கட்டிருக்கு. 1,00,000க்கு ஒரு மாதத்துக்கு 2,500. இது பின்னம். ஒரு பின்னத்தை தர 100% போட்டா எந்த ஒரு பின்னமும் சதவீதம் ஆயிடும். ஆனா ஒரு பிரச்சனை என்னண்டா, இங்க வரப்போறது என்ன வட்டி வீதமா இருக்குமெண்டா மாத வட்டி வீதமா இருக்கு. ஏன், இங்க நாங்க போட்டது மாதத்துக்கான வட்டி, அதனாடி நாங்க வருட வட்டி வீதம் மாத வட்டி வீதத்தை 12ஆல பெருக்கணும்னா ஆண்டு வட்டி வீதம் இருக்கு. இல்ல வருடத்துக்கான வட்டியை காண்றதுக்கு 12ஆல பெருக்கிட்டும் 1,00,000 பிரிச்சுக்கலாம். இந்த 12 இங்கேயும் இருக்கலாம், இல்ல இங்கேயும் இருக்கலாம். இங்க பெருக்கினாலும் ஒன்று தானே. 2 சைவர் வெட்டப்படும், இன்னும் ஒரு 2 சைவர் வெட்டப்படும். 5ஆல வெட்டலாம். 25 5ஆல வெட்டினா 5 முறை, இங்க 2 முறை, இங்க வெட்டலாம் 6 முறை. 6ம் 5ம் சதவீதமும். ஸோ இங்க அறவிடப்படுகின்ற வட்டி எவ்வளோடா, 30% வட்டி அறவிடப்படுது என்று வரும். இந்த கோவைக்கு ஒரு புள்ளி, செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். கட்டாயம் செய்கவழி இருக்கணும் புள்ளிகள். செய்கவழி இல்லாம செய்யறது இனி தவிர்க்கப்பட வேண்டும். செஞ்சிருக்கலாம், அதான் சொல்லுகிற விஷயம். ஆண்டுக்கான வட்டியை காண்டுட்டு, ஆண்டுக்கான வட்டி 2,500 வீதம் 12 மாதத்துக்கும் பார்த்தா எவ்வளோடா வர போகுது, 30,000 ரூபா வருஷத்துக்கு கட்ட வேண்டிய வட்டியா இருக்கும். எவ்வளவுக்கு 30,000 1,00,000க்கு தான். அதுவும் 12 லட்சமா மாறாது. 1,00,000க்கு 30,000 ஆண்டுக்கு வட்டி. வட்டியை நாங்கள் சதவீதமாக மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் பின்னமா போடுவோம். பின்னத்தை சதவீதமா மாத்தணும்டா தர 100%, எந்த ஒரு பின்னமும் எனக்கு சதவீதமா மாறும். சுருக்கினோம்டா உங்களுக்கு அதே தாண்டா, உங்களுக்கு அந்த 30% சேர்ந்து 30% வட்டி அறவிடப்படுதுன்னு வரும். எப்படி வந்தாலும் ஒரே விடதான். தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். ஓகே, அதுக்கான ஆண்டு ஏதோ எல்லாம் செங்குத்துலாம் சொல்லோடுதான். PS ஆனது அந்த கோட்டுக்கு செங்குத்து, படத்துல குறிச்சிருக்கு, இந்த செங்குத்து குறிச்சிருக்குது. PQR வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகளாகும். இந்த கோணம் தந்திருக்குது. இந்த கோணம் POQ கோணம், மைய கோணம் தந்திருக்குது. ஆறுல இருந்து மைய கோணம் தந்திருக்கு
பியில இருந்தும் கியூல இருந்தும் மையத்துல எதிரமைக்கிற கோணம் தந்திருக்கு. அப்ப இது தந்தா உனக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும்? பரிதியில எதிரமைக்கிற காணிலும். பரிதியில எதிரமைக்கிற கோணம் அப்ப இந்த கோணம் எவ்வளவு? 50 பாக. மைய கோணம் பாதியா இருக்கும் பரிதி கோணம். கேட்ட கோணத்தை பார்ப்போம். ஆர்பிஎஸ் கோணம் இவ்வளத்தையும் கேட்டு. இது பாருங்க, ஆர்பிஎஸ் என்ற முக்கோணத்துல உங்களுக்கு 2 கோணம் தெரியும், ஒரு கோணத்தை காண. இதெல்லாம் எங்க சார்? படத்திலேயே செய்கிறது. இது கேத்திரவாணிதான் பகுதி ஒன்றுல வர்ற கேத்திரவாணியத்துக்கு படத்திலேயே செய்யறது. இந்த கோணத்துக்கு ஒரு எக்ஸ போடு, கேள்வி போடு. எக்ஸ் 50 90, 3 கோணத்தையும் கூட்டினா 180. இது ரெண்டும் சேர்த்தா 140. ஸோ எக்ஸ் 180ல இருந்து 140 கழிச்சு விட்டா எவ்வளோடா? 40 பாக. அதை எக்ஸ் போடாம வேணும், என்னன்னு மாத்தி விடலாம். அதை கேட்ட பேரை போட்டு விடலாம். அது தேவையில்லை, அது பார்க்க தெரியும். இது 40 போடலாம். என்னென்ன சரி, அதாவது இந்த இது கட்டாயம் இந்த ஒன்று விட்டு மைய கோணம் பரிதி கோணம், சாரி பரிதி கோணம் மைய கோணத்தை இந்த அரைவாசி என்ற இந்த 50 இருந்தா மட்டும் தான் அந்த 1 மார்க்ஸ் வரும். விடைக்கு 1 மார்க்ஸ் தான் பிள்ளைகளா, இது கட்டாயப்படுத்துங்க. கேத்திரவாணித கேள்விக்கு இந்த போன வருடம் 2025 பகுதி ஒன்றுல கட்டாயம் படத்துல செய்க வழி, படத்துலதான் இருக்கணும் இல்ல. நீ இந்தியாவில பெரிய தேற்ற நிறுவல் மாதிரியும் எழுதலாம். அந்த கோணம் அந்த அந்த ஸ்டெப்புக்குள்ளால வந்தா மட்டும்தான் முழுமையான புள்ளி கிடைச்சது. வட்டத்தின் மையம் மூவாகும். ஓகே, இதுல அந்த கேள்வி மாத்தின கேள்வி. வட்டத்தின் மையம் மூவாகும். OX ஆனது ஏபியின் நடுப்புள்ளியினூடாக செல்லுது. நடுப்புள்ளியினூடாக போனா என்ன விஷயம் பிள்ளைகள்? ஒரு இது ஏபி என்றத நான் இந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிற கோடு தொடர்பாக உனக்கு ஒரு தேற்றம் தெரியும். அந்த தேற்றம் என்ன? அந்த அந்த கோடு இரண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும். நான் இந்த நடுப்புள்ளி ஒன்றையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தானது. ரைட். அடுத்தது OX இந்த நீளம் தந்திருக்கு. OX என்றது யார் என்று யோசிச்சாலே இந்த கேள்வி கொஞ்சம் நகர்ந்துடும். OX என்றது ஆரை. வட்டத்துக்கு எத்தனை ஆரை இருக்குடா? பல ஆரை இருக்கு. அதுல நான் OA என்ற ஆரையை கீறேன். அப்பதான் பைதரஸ் தேற்றம் வேலை செய்யும். அதுவும் 13 சென்டிமீட்டர். அதை விட PX இந்த நீளம் தந்திருக்கு. இது 8 சென்டிமீட்டராம். இது 8 சென்டிமீட்டரா இருந்தா இப்ப இது 5 சென்டிமீட்டர். இப்ப நாங்கள் செகண்ட் டேர்ம் இல்ல தேர்ட் டேர்ம்ல பைதரஸ் மும்மை படித்ததால நீங்க இதை இப்ப பட்டன்னு சொல்லலாம். 5 12 13. ரைட். அப்ப இது இப்ப மும்மை தெரியாது என்று வச்சுக்கொள்வோம். அப்ப என்ன செய்வோம்? செங்கோணம் கோணம் பைதரஸ் தேற்றம் வேலை செய்யும். செம்பக்கத்தின் வர்க்கம் 13 இந்த வர்க்கம். இதுல நான் பார்த்த பம்பில் என்னண்டா, எதை கேட்டாலும் எக்ஸ் வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்களையும் கூட்ட வருமா? அப்படியே இல்ல. செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 13 வர்க்கம் நமக்கு தெரியணும். 13 வர்க்கம் எத்தனை? 169. எக்ஸ் வர்க்கத்தையும் 25 கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். ஸோ எக்ஸ் வர்க்கம் சமன் 25 அங்கால போய் கழிவட்டா 169ல இருந்து 25 கழிச்சா 144. ஸோ எக்ஸ் சமன் 144. இந்த வர்க்கம் மூலம் 12 சென்டிமீட்டர். ஆனா எக்ஸ கேட்கல. கேட்டது என்ன? ஏபிய கேட்டிருக்கு. ஏபி அப்ப இது 12டா, இதுவும் 12 தானேடா. அப்ப ஏபி இந்த நீளம் எவ்வளவு? 12 இந்த 2 மடங்கு 24 சென்டிமீட்டர். 26 தான் விட்டா. 26 விட கட்டாயம் 4 நீளத்துல குறைவா இருக்கும். கேள்வி சரி, அதுல ஒரு பிழையும் இல்லை. நீங்க இந்த படத்துல செங்கோணம் போட்டிருந்தாலே ஒரு புள்ளி கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த தேட்டம் பைதரஸ் தேட்டம் வேலை செய்யணும்னா கட்டாயம் செங்கோணம் முக்கோணம் போடாம நீங்க பைதரஸ் தேட்டம் அப்ளை பண்ணவே இயலாது. செங்கோணம் இல்லையண்டா போடவே இயலாது. அந்த 1 மார்க்ஸா 24 சென்டிமீட்டர் என்ற விடைக்கு ஒரு புள்ளியா 2 புள்ளி கிடைக்கும். கட்டாயம் செய்ய வழி கட்டாயமா. 10 மீட்டர் நீளம் உள்ள புகையிரதம். நான் இப்ப இந்த 10ஆம் ஆண்டுல அந்த வீதம் என்ற பாடம் படிக்கும் போது இது எங்கடா ஒரு கால் கூட எங்கேயுமே நான் கேள்வியை கண்டையில இந்த ஒரு கேள்வி வருது. 100 மீட்டர் நீளமான புகையிரதம் 20 மீட்டர் செகண்ட் -1. நல்ல விஷயம் வேண்டாம். புகையிரதத்து இந்த கதி மீட்டர் செகண்ட் -1ல தந்திருக்கேன். நாங்கள் நடைமுறை வாழ்க்கையோட இருக்க சொல்லும் கூட புகையிரதத்து இந்த கதி உங்களுக்கு மீட்டர் செகண்ட் -1 இல்லையா தெரிகிறது. ஒரு வாகனம் போற புகையிரதம் போற ஸ்பீடுன்னு சொன்னா என்ன இலகளை உங்களுக்கு தெரியும்? கிலோமீட்டர் per hour. அப்ப அதுல இருந்து மாத்து தெரியணுமா? 140 மீட்டர் உள்ள மேடையை கடப்பதற்கு புகையிரதம் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று காணுங்க.
இது இன்னும் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றுன்றது 72 கிலோமீட்டர் per hour. இப்போ இதில் ஒரு மேடை இருக்கு பிள்ளை, இந்த நடைபாத மேடை என்று இருக்க வேண்டிய ஒரு 100 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் இந்த நடபாத மேடையை இப்பதான் கிராஸ் பண்ண வலிக்கிடுது. இந்த 100 மீட்டர் நீளமா அந்த 140 மீட்டர் மேடையை தாண்டி வெளியில முழுசா போனா தானே அந்த புகையிரதம் அந்த மேடையை தாண்டி இருக்கின்ற அர்த்தம். சோ மொத்தமாக எத்தனை மீட்டர் பயணிக்க வேண்டும்? இந்த மேடை இந்த நீளமும் மேலதிகமாக ஒருக்கா புகையிரதம் இந்த நீளம், 2 தரம் புகையிரதம் இல்லை, ஒருக்கா புகையிரதம் இந்த நீளமும் பயணிக்கணும். அப்ப மொத்தமா 240 மீட்டர் நீளம் பயணித்தால் 100 மீட்டர் புகையிரதத்தின் இந்த நீளத்தையும் கிடக்கணும், அதே மாதிரி 140 மீட்டர் மேடை இந்த நீளத்தையும் கிடக்கணும். 240 மீட்டர் கடந்தா சரி. சூத்திரம் பயன்படுத்தலாம். நான் நேர்வீத சமன்ல செய்யறேன். ஒரு செகண்ட்ல இந்த புகையிரதம் 20 மீட்டர் போகக்கூடியது. எனக்கு தேவை 240 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? டி செகண்ட் எடுத்துக்கொள்ற. நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கம் 20 டி சமன் 240 டி சமன் 240. நீங்க நேரடியாக நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தினாலும் சரி. ஆனா அலகு கவனம், 20ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 12. என்ன அலகு? செகண்ட். இதே அலகு. நீங்க சூத்திரத்தை பயன்படுத்தியும் எல்லாமே செய்கவழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, கட்டாயம் செய்கவழியை கட்டாயப்படுத்துவோம். 2 புள்ளி. இணைகரம் ஏபிசிடியில் இது இணைகரமாம். பார்த்தா இணைகரம் என்று குறிக்கலடா, இணைகரம் என்று குறிச்சிருவோம். என்னென்று நாட்பக்கள் ஒன்று இணைகரம் என்று அடையாளப்படுத்துறது எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் என்று அடையாளப்படுத்துவதன் மூலம் தான். இப்ப எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் மூலம் எங்களுக்கு ஒரு இந்த படம் எங்கேயும் இந்த காட்சிப்படுத்துது. எங்களுக்கு நடுப்புள்ளி தேற்றத்தின் தான் மறுதலையை ஞாபகப்படுத்துது. என்ன ஏடியும் டிஇயும் சமனாம். சரி, அதுதான் வந்துச்சு. ஸோ இது நடுப்புள்ளி தேற்று. நடுப்புள்ளி ஒரு நடுப்புள்ளியிலிருந்து மத்திய பக்கத்துக்கு சமாந்திரமாக வரையப்படும் கூடு மூன்றாவது பக்கத்தை இரு சமக்கூறுடும். அடுத்தது நீட்டப்பட்ட ஆகுமாறு நீட்டப்பட்டுள்ளது. அந்த இணைகரத்துல இனித்தான் நீட்டப்பட்டிருக்கான். பிசி சமன் 7 சென்டிமீட்டர் படத்திலையும் குறிச்சிருக்கு. பிசி 7ன்னா இணைகரத்தின் எதிர்பக்கம். இது 7, இது 7. எங்க தேவைப்படுதோ தெரியல. ஏபிஇ ஒரு சமபக்க முக்கோணி ஆகும். அப்ப இந்த நீளம் எவ்வளோடா? 14. அப்ப இது ஏபி 14. ஸோ இது எல்லாமே 14. எங்களுக்கு கேட்டது என்னண்டா சரிவகம் ABFD. அப்ப இது 7 தானே, இது 7. இப்ப இது எவ்வளவு பிள்ளைகள்? DF இந்த நீளம் எவ்வளவு? 7. அது 7க்கு என்ன காரணம்? நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு 2 பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்திரமாகும். ஆல்ரெடி சமாந்திரமா இருக்கு, அதாவது வந்து அரைவாசியா இருக்கும். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், 7 7 7 14. இந்த 1 2 3 7 35 சென்டிமீட்டர் 2 வரும். விடை இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி. செய்கவழிக்கு படத்திலேயே கணக்க விஷயங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். படத்துல குறிச்சிருக்கலாம், இல்ல எழுதி காட்டியிருக்கலாம். செய்கவழிக்கு ஒரு புள்ளி கட்டாயப்படுத்துங்க பிள்ளைகள். கேத்திர கணித கேள்விகளுக்கு செய்கவழி மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. கொஞ்சம் பெரிய கேள்வியா போயிட்டு. இருபடி சமன்பாடு தீர்த்தல் பகுதி 1ல வர்றது கட்டாயம் தரம் 10. அதாவது தரம் 10 இருபடி சமன்பாடு தீர்த்தல் என்னடா? இல்லடா, தரம் 10 வர்க்க பூர்த்தியாக்கல் தரம் 11ல நீங்க படிச்சது. ஒரு நிறை வர்க்க கோவையாக்கி வர்க்கத்தை அங்கால கொண்டு போறதைத்தான் வர்க்க பூர்த்தி என்று சொல்றது. தரம் 10ல நீங்க இருபடி சமன்பாடு தீர்த்தலுக்கு படிச்சது என்ன? 2 காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமனாக இருக்குமெண்டா. இது என்னண்டு சார் இருபடி சமன்பாடு கண்டுபிடிச்சீங்க? வர்க்கம் இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இதை காரணிப்படுத்தலே ஒரு சிக்கல். இது கொஞ்சம் மினக்கட்ட காரணிப்படுத்தல். முதல் உறுப்பு மாறாது, கடைசி உறுப்பு மாறாது, நடு உறுப்பு 2ஆ பிரியணும். இவ 2 பேரையும் பெருக்கிறதும் வரப்போற 2 பேரையும் பெருக்கிறதும் சமனா இருந்தா தான் காரணிப்படுத்தலும். ஏற்கனவே இருக்கிற 2 பேரையும் பெருக்கினா என்ன இருக்கு? சய3 எக்ஸ் வர்க்கம் வருது. சய3 வரக்கூடிய பெருக்கம் 1 தர 3 மட்டும்தான். சயண்டா 2 பேரும் வேற வேற குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிபடும். கழிபட்டு 2 பேரும் சரி. ஆனா என்ன 2 வரணும்?
சய வரணும் அப்ப பெரியவருக்கு சய, சின்னவருக்கு சக. அப்ப இதுல என்ன போட போறீங்க? ஒரு ஆள் சக ஒரு எக்ஸ், மற்றால் சய 3x சமன் 0. இப்ப நீங்க இதுல ரெண்டுலையும் பொது எடுக்கக்கூடியது எக்ஸ பொது எடுக்கலாம். 3x சக 1 வரும். இந்த ரெண்டுலையும் பொது எடுக்கக்கூடியது எதுவுமே இல்லையே என்றாலும் மறை குறியையும் ஒன்றையும் இல்லைன்னா ஒன்றை பொது எடுக்கணும். 3x சக 1 மாறும். என்னென்றா சக வந்தது? சய இருந்தது, எப்படிடா சகவா மாறுறது? நாங்க பொது கொடுத்தது மறை. மறைய பொது கொடுத்தா குறி மாறும். இப்ப ரெண்டு உறுப்புலயும் யார் பொதுவா இருக்குது? 3x சக 1 பொதுவா இருக்கு. அதை பொது எடுத்தா எக்ஸ் சய 1 வரும். இது ஒரு பெரிய வேலை. காரணிப்படுத்தலை தாண்டி அப்புறம் இருபடிச்சோன் அடுக்கும் போது ஓமன என்ன சொல்றீங்க? திரும்ப சொல்லுங்க. அதே தானே இங்கேயும் செஞ்சது. இது 100 பேர் படிக்கோவ தானேம்மா. ஆனா இது 100 பேர் படிக்கோவ தானேடா. அந்த ரெண்டால பிரிச்சு கூட்டுற அதை கேக்குறீங்க. அது இந்த அது வர்க்க பூர்த்தி முறை தரம் 11க்குரியது. அது செகண்ட் பார்ட். சரிதானே? அந்த முறை எங்களுக்கு தேவையில்லை. இது பொஸ்பாட்டுக்குரியது. அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கு அளவாக வந்து நின்றுடுது. 2 காரணிகள் பெருக்கி 0 வந்தா சொல்லக்கூடிய முடிவு என்ன? 3x சக 1 காரணி 0 இருக்கலாம், அல்லது எக்ஸ் சய 1 காரணி 0 இருக்கலாம். 3x சய 1 0 இருக்கணும்டா. 3x சக 1 அங்காளமோனா சய 1 சார் எங்க சார் 0ன்றது சக 1 வந்தா சய 1 வந்தா அது நியூட்ரல் 0 தானே. அவர் இல்லாம போடுவேன். ஸோ எக்ஸ் சமன் மறை 1 கீழ் 3 நேர் உறுப்பு தான் கேட்டது, நேர் மூலத்தை தான் கேட்டது. ஸோ இது இல்ல. எக்ஸ் சமன் இதை தீர்த்தால் சய 1 அங்கால போனா சக 1. ஆகவே நேர் மூலம் தான் கேட்டது. நேர் மூலம் எக்ஸ் சமன் 1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுக்குத்தான் உங்களுக்கு இந்த 2 புள்ளியும் கிடைக்கும். காரணிகளின் பெருக்கமா எழுதி இந்த வரிகான கொண்டு வந்திருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். புள்ளியல் விட சரியா இருந்தா நீங்க 2 புள்ளியும் கொடுங்க. இது கொஞ்சம் கஷ்டமான வினாவா வந்துடுது. கொஞ்சம் கூடுதலான புள்ளியை பெறக்கூடிய வினாவா வந்துட்டு. 16வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 16வது கேள்வி ஒரு புள்ளிவிரவியல் சம்பந்தமானது. நலம்புரி சங்கம் ஒன்றில் அங்கத்துவம் வகிக்கும் நபர்களின் வயது தொடர்பான மீடரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. ஆகார வகுப்பு என்ன? 15 தொடக்கம் 19 ஒரு 8 பேர், 20 தொடக்கம் 24 ஒரு 20 பேர், 25 தொடக்கம் 29 ஒரு 12 பேர். ஆகார வகுப்புன்னா என்ன? ஆனா கேட்டது அதிகமான தரவுகளை கொண்டிருக்கிற வகுப்பு. அது வந்து 20 தான் அதிகமான ஆட்களை கொண்டிருக்கு. அந்த வகுப்பு வந்து 20 தொடக்கம் 24. ஆனா ஆகார வகுப்பை கேட்கல. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் காண்றதுக்கு 2ஐயும் கூட்டிட்டு 2ஆல பிரிக்கலாம். இல்ல இந்த இடைவெளியை பார்த்தா 4, அதை சரியா பிரிச்சு விட்டாலும் சரி. ஆகவே விட என்ன வர போகுது? 22 என்றது ஆகார வகுப்பின் நடுப்பெருமானமா இருக்கு. 20 தொடக்கம் 24 என்ற வகுப்பின் கீழ் எல்லையின் வரைப்பு யாது? அது என்ன வரைப்பு? அது என்ன நல்ல விஷயம் என்னன்னா தசமஞ்ச குறைச்சு கொள்ளலாம். கீழ் எல்லை என்று கேட்கறது ஒரு வரைப்பு. அது எல்லை வரைப்பு என்ற பிரச்சனை எப்போ வரும் பிள்ளை? தொடர்ச்சியாக வரையில்லை. அப்ப 15 தொடக்கம் 19 வரைக்கும் ஒரு வகுப்பு. அடுத்த வகுப்பு துவங்குறது 20ல இருந்து 24 வரைக்கும் தான். அடுத்த வகுப்பு துவங்குறது 25ல இருந்து 29 வரைக்கும் தான். இந்த தொடர்ச்சியற்ற வகுப்பு வரும்போது நாங்க உண்மை எல்லை அப்படி என்று ஒரு புதிய விடயத்தை வரணும். அதாவது 19.5 வரைக்கும் இந்த வகுப்புக்குரியது. 19.5 தான் அங்கால போகும். அதே மாதிரி 24.5 வரைக்கும் இந்த வகுப்புக்குரியது. அப்ப தொடர்ச்சியற்ற வகுப்பா இருந்தா ஒரு வகுப்பு இந்த கீழ் எல்லையை விட கீழ் வரைப்பு தசமஞ்சு குறைவா இருக்கும், மேல் எல்லையை விட மேல் வரைப்பு தசமஞ்சு கூடவா இருக்கும். தொடர்ச்சியற்ற வகுப்புகளுக்கு. தொடர்ச்சியான வகுப்புக்கு எல்லையும் வரைப்பும் ஒன்றுதான். இது தொடர்ச்சியற்ற வகுப்பு.
கேட்டது இந்த வகுப்பு இந்த கீழ் எல்லையின் வரைப்பு. சோ கேட்ட கேள்விக்கு என்ன விட 19.5 கீழ் வரைப்பு எல்லைன்னு கேட்பான். அதைத்தான் கேட்கிறான் அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி வரும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பருமன் என்னடா தகவல் தந்திருக்கு? ஒரு இருசமபக்க முக்கோணம். எது? ஏபிசி. இருசமபக்க முக்கோணத்துல என்ன தேற்றம்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம். ஸோ இந்த கோணம் எக்ஸ். வெரி குட். அடுத்தது y கேட்டிருக்கான். ஏதோ ஒரு கோணம் தந்திருக்கானே, இந்த கோணம் என்ன? பின்வளை கோணம், மைய கோணம். என ஆறால எதிரமைக்கப்பட்டிருக்கா பிசி என்ற பெரிய வில்லால. பிசி என்ற பெரிய வில்லால எங்கேயும் கோணம் எதிரமைக்கப்படையில மாறி உள்ள பார்க்கலாம். அப்ப உள்கோணம் எவ்வளவு? 60 பாகை. சரி, இந்த 60 பாகை யாருன்னு பேர்? பியில இருந்தும் சியில இருந்தும் சிறிய வில்லால பரிதியில் மையத்தில் எதிரமைத்த கோணம். ஸோ அது இந்த பாதியா இருக்கும் பரிதியில் எதிரமைத்த கோணம். அப்ப எக்ஸ் எவ்வளோடா? எக்ஸ் நேரடியாக உங்களால 30 என்று கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் 30 இந்த எக்ஸ் 30 தான், இதுவும் 30 தான். அப்ப எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது y யார்? y என்றது இந்த கதைக்கிற ஏபிசி என்ற முக்கோணத்தின் புறக்கோணம். இங்க பாருங்க, ஒரு கோட்டை நீட்ட வந்த கோணம். புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். ஸோ y சமன் 30 30 கூட்டினா 60 பாக. இதுல வேற ஒன்றும் சுழட்டி அடிக்கிறது ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அடுத்தது வர்க்க மூலத்தின் பெருமானம் கேட்டிருக்கு போலடாக்கு. 1.7 1.7, அதாவது 1.7 இந்த வர்க்கம் பார்த்திருக்காங்க. 1.8 இந்த வர்க்கம் பார்த்திருக்காங்க. 2 வர்க்க மூலம் 3 பெருமானத்தை வர்க்க மூலம் 3 அண்ணளவாக்கத்தை காண்பதன் மூலம் காண்பு. கேட்டது 2 வர்க்க மூலம் 3 பெருமானம். வர்க்க மூலம் 13 பெருமானத்தை காணட்டும். முதல்ல வர்க்க மூலம் 3 இந்த பெருமானத்தின் அண்ணளவாக்களை காணுவோம் பிள்ளைகள். வர்க்க மூலம் 3 வர்க்க மூலம் 1 இந்த பெருமானத்துக்கும் வர்க்க மூலம் 4 இந்த பெருமானத்துக்கும் இடையில இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத கதை. இப்ப நம்ம தேட வேண்டியது இது 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட பெருமானம் 1 தசம் சொச்சம் இருக்கும். அந்த சொச்சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு தான் இங்க 1.7 இல்ல 1.8 டவுட்டு. 1.7 இந்த பெருமானம் 2.89, அதாவது தசம் 1 குறைவு. 100 ஒன்றுகள் 11 குறைவு. இது 2.4, அதாவது தசம் 2.4 கூட. ஸோ எது கிட்ட இருக்கு? இது 2.89 தான் 3.00க்கு கிட்ட இருக்கு. ஸோ இவற்றை வர்க்க மூலமான விட 1.7. நீங்க சொன்னா சரி. விட 1.7. வர்க்க மூலம் 3 அண்ணளவு பெருமானம் 1.7. ஆனா கேள்வி என்ன? இதை வச்சுக்கொண்டு 2 வர்க்க மூலம் 3 இந்த பெருமானத்தை கேட்டது. ஆகவே 2 வர்க்க மூலம் 3 இந்த பெருமானம் 2 தர 1.7. இது முழுவன் பெருக்க தசம பெருக்கெல்லாம் தசத்தை மறந்து பெருக்கிட்டு தசம் குத்துவோம். 34 தசம் குத்தினா 3.4 என்று வரும். ரைட். வர்க்க மூலம் 3 இந்த அண்ணளவு பெருமானம் காண்றதுக்கு ஒரு புள்ளி, 3.4 என்ற கேட்ட கேள்விக்கு விட காண்றதுக்கு ஒரு புள்ளி. கொஞ்சம் வேலைப்பாட கூட்டி இருக்கு, அவ்வளவுதான். மையம் ஓ, விட்டம் 6 சென்டிமீட்டரை கொண்ட வட்டம். இதுல விட்டம் ஒன்றும் இல்ல, இது வேறதான் கேள்வி இருக்கு. 6 சென்டிமீட்டரை கொண்ட வட்டம் என்றா விட்டம் 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர் அப்படின்னு. இது ஒழுக்கு தொடர்பான கேள்வி. ஏன்னா விட்டம் 6 மீட்டர் என்றா 6 3 மீட்டர் கொண்ட வட்டம் உருவில் தரப்பட்டுள்ளது. ஒழுக்கு பற்றிய அறிவை பயன்படுத்தி 2 நிபந்தனை வரப்போகுது. ஏகமபி ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரத்திலும் செங்குத்திருகூராக்கி. ஏன்னா இது ஏ என்றது ஒரு நிலைத்த புள்ளி, பி என்றது ஏகம பி என்ற 2 புள்ளி. 2 புள்ளியிலேருந்து சமதூரத்துல உள்ள புள்ளிகளின் ஒழுக்கு செங்குத்திரு. ஒரு புள்ளி, மையமும் ஒரு புள்ளி. அப்ப நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் இருந்தாலும் போதும். கவராயம் எடுத்து 2 பக்கம் பட்டு, இந்த பக்கம் பட்டு இந்த பக்கம் பட்டு, ஏலேருந்து விட்டு கொஞ்சம் இப்படி வருமா, ஏலேருந்து விட்டு பியிலேருந்து விட்டு. ஸோ இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சு கீர்னியண்டா அது நீ சரியா கீறியிருந்தேன்னா மையம் ஓக்குள்ளாலையும் போகும். இந்த கோடு சரியா இருந்தா, அவருக்கு இருந்தது சரியா இருந்தா. ரைட்டா? ஒரு நிபந்தனை. ஓவிலிருந்து 3 மீட்டர், ஓவிலிருந்து 3 மீட்டர் தூரத்துல பல புள்ளிகள் இருக்கு. அந்த அளவு புள்ளியும் இந்த வட்டத்திலான் இருக்கும். என்னன்னு சொல்றீங்க? விட்டம் 6 சென்டிமீட்டர் 6 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 6 மீட்டர் 3 மீட்டர் 3 மீட்டர் தூரத்துல இருக்க பல புள்ளிகள் இருக்கு. 3 மீட்டர் தூரத்திலும் உள்ள புள்ளி
களி புள்ளிகள் என்னடா அது வாசிங்கடா, அது பிழைச்சு போச்சாக்குமே இல்ல அந்த புள்ளியா வாசிக்கிறேன்னா. புள்ளிகளை காரணத்துடன் பூரணப்படுத்துக. இந்த படத்துல கேட்டோம் 2 புள்ளி இருக்கு. இந்த வட்டமும் செங்குத்திருவுராக்கியும் 2 இடத்துல வெட்டுது. இது புள்ளி 1 இப்படி கொடுக்கணும் இல்லையா, பேர் கொடுக்கலன்னா புள்ளி 1 இந்தா இது 2வது இடம் புள்ளி 2 ரைட். செங்குத்திருவுராக்கி கீறதுக்கு ஒரு புள்ளி, புள்ளி 1 2 குறிச்சு காட்டுறதுக்கு ஒவ்வொரு புள்ளி ஒரு புள்ளி படி உங்களுக்கு 2 புள்ளி வரும். செங்குத்திருவுராக்கிக்கு ஒரு புள்ளி வரும் இல்லையா. அடுத்த கேள்விக்கு வருவோம். இதுல குழப்பம் ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். இது வழக்கமா 25வது கேள்வியா வர்றது, இங்க 19க்குள்ள வந்திருக்கு. 20க்குள்ள வந்ததே அவசியம் தான். ஒரு செவ்வட்ட உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டரும் அதன் வளைபரப்பு தந்திருக்குது 1056 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அதன் ஆரையை காண்க. உருளை இந்த வெரி குட். வளை மேற்பரப்பு இந்த சூத்திரம் என்ன? 2πr. அப்ப πr வர்க்கம் h என்ன? இல்ல πr வர்க்கம் h ஒரு சூத்திரம் இருக்கே, அதே ஆறு. அது கன அளவுக்கான சூத்திரம். இது பரிதி இந்த நீளம், இது செவ்வகமா வரும். பரிதி இந்த நீளம் 2πr தர h, அதான் 2πr. வளை மேற்பரப்புக்கு சூத்திரம் தெரியும். வளை மேற்பரப்பு சமன் 2πr h. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சூத்திரம். இது உருளை இந்த வளை மேற்பரப்பு தந்திருக்கு 1056. 2 பைக்கு பதிலாக பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் 22 கீழ் 7 ஆரை, அதுதான் தேடி வாரம். h 12. இதுக்குள்ள ஒரு இவ்வளவு ஒரு செட் பிள்ளைகள், இதுக்குள்ள ஏதாவது மேல கீழே வெட்டேலும் ஒன்று பேர் இல்ல. சோ இந்த மற்ற எல்லாரையும் என்ன 7 அங்க போய் வெட்டட்டும், என்ன பிற கஷ்டப்படுத்தாத. 7 அங்க போய் என்ன செய்யும், பெருக்கும். பிரிக்கிற 7 இங்க இருக்கிற 2 22 12 எல்லாருமே போய் பிரிப்பியன். 2 22 12 அவைகளுக்குள்ள பெருக்கல் அடையாளம் இருக்கும். எல்லாரும் பிரிக்கிறீங்க. பிரிச்சா எங்களுக்கு 6 கிடைக்கும். வெட்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமா வெட்டலாம் பிள்ளை. 2ஆல வெட்டுறேன். 2ஆல வெட்டினா 5 28 என்ன, திரும்ப 12ஆல வெட்டுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், வெட்டுப்படும் என்ற நம்பிக்கை இருக்கு. 12ஆல வெட்டுறேன். 48க்கு 4 முறை. திரும்ப 4 மிச்சம். திரும்ப 48க்கு 4 முறை 44. திரும்ப 22ஆல வெட்டுறேன். 22ஆல வெட்டினா 2 முறை 1 முறை. இங்க 2ம் 7ம் பெருக்க கிடக்கு, அதை வெட்டி விடுறையில. சோ ஆர் சமன் 14 அலகு. எல்லாரும் என்ன சம்பந்தப்பட்ட அலகு? சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு சென்டிமீட்டர். சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி பிள்ளைகள், தொடர்பு உருவாக்குறதுக்கு விடைக்கு ஒரு புள்ளி. 21வது கேள்வி. உருவில மையம் ஓ, மையத்தினூடாக ஒரு கோடு போகுது. சோ அது என்ன பேர்? விட்டம். விட்டத்தால எதிரமைக்கப்படுது ஒரு இடத்துல கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். நீங்க இதை விஷயம் போடணும் இல்லையா, அப்பதான் ஒரு கேத்திரான கேள்வி நகரம். அரைவட்ட கோணம் செங்கோணம். தரப்பட்டுள்ள உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பருமன் என்ன? வேற தகவல் இருக்கு. இது 32 இருக்கு. இந்த 32 ஆர் வட்டத்தின் பரிதியில அமைக்கப்படுகின்ற கோணம். நான் வேணுமென்ற பேர் போடுறேன். ஏகம பியில இருந்து வட்டத்தின் பரிதியில, அதே மாதிரி வட்டத்தின் பரிதியில உள்ள என்ன ஒரு புள்ளி தானே இது. சோ இந்த கோணம் எவ்வளவு? இது என்னன்னு சொல்றது? ஒரு துண்ட கோணம். சரி, இப்ப இந்த முக்கோணத்துல உள்ள அகக்கோண தேற்றத்தை நீங்க பயன்படுத்துவோம். இது வேற தேற்றங்களும் பயன்படுத்தலாம். இப்ப முக்கோணத்துல உள்ள அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்துவோம். மிக இலகுவா முடிஞ்சிடும். சொல்லுங்க என்ன? 32 90 28 சக எக்ஸ். இந்த 28 சக எக்ஸ்ன்றது ஒரு கோணமா? இந்த கோணத்தை தான் சொல்லுது. 28 சக எக்ஸ்ன்றது ஒரு கோணம். கூட்டினா 180. வாரண்டா இது 60 150. 150ஓட கூட்டல் கவனம் பிள்ளைகள். 150ஓட எக்ஸ கூட்டினா 180. எக்ஸ் 150 அங்கால போனா கழிச்சா எக்ஸ் 30 பாகை. சரிதானே? இந்த ஒரு துண்ட கோணம், அரைவட்ட கோணம், செங்கோணம், இதுல 2ல 1 இருந்தாலே ஒரு புள்ளி, விடை இருந்தா தான் 2வது புள்ளி. உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். இலகுவா கேட்டுக்கூடலாம். இது அடிக்கடி வந்த கேள்வி. தரப்பட்டுள்ள ஒரு முக்கோணத்துல 2 வெவ்வேறு முகங்களை மொத்தம் எத்தனை முகம் இருக்கு? 5. ஆனா 2 ஒரே மாதிரி முகம் இருக்கு. ஸோ நீங்க இதுல உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்குமெண்டா,
இது ரெண்டு நீளத்துல சமன் ஆகும்டா. இது எவ்வளவு இருக்கும் அப்ப 12. பைதரஸ் தேற்றத்தின்படி அதை திருப்தியாக்கும் போல கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் போட்டிருக்கேன் பைதரஸ் தேற்றத்தையும் திருப்தியாக்கும். ஸோ இதுல உங்களுக்கு வெவ்வேறு முகம்ண்டா இந்த பக்கம் இருக்கிற முகம் இது என்ன செய்ய பார்க்கறதுக்கு இணைகிற மாதிரி இருந்தாலும் செவ்வகம் நீ கீறும்போது தள உருவாக கீறும்போது செவ்வகமாக கீறி காட்டணும். செவ்வகம்ன்றது அடையாளப்படுத்துறதுக்கு 4 உச்சி கோணங்களும் செங்கோணம் என்று போடுறது, 4 உச்சி கோணம் செங்கோணம் என்று போடுறதுதான் செவ்வகத்தை அடையாளப்படுத்துறது. நீளம் 15 சென்டிமீட்டர், அகலம் 17. என்ன சார் நீளத்தை விட அகலம் பெருசா இருக்கு? நீள அகலம்ன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள், பெருமடியான படம் தானே, அதனாடி ஒரு குற்றம் இல்லை. கீழே இருக்கிற முகத்தை எடுத்துக்கொண்டோம்டா பார்க்க இணைகிற மாதிரி இருக்கு, ஆனா அதுவும் செவ்வக முகம் தான். நீளம் வெவ்வேறு முகம் தானே, வெவ்வேறு முகம்னா நீங்க வெவ்வேறு வகையான நீங்க அப்படி பாருங்க. ஓகே, வெவ்வேறு முகம்ன்றது இவர் சொல்றது அந்த வேறுபட்ட அளவுகளை உடைய முகங்கள். நீங்க யோசிக்கிறீங்க இந்த முக்கோண முகம் செவ்வக முகம் பாருண்டா, வெவ்வேறு முகங்களை என்று தானே சொல்றது, வெவ்வேறு வடிவ முகங்கள் என்று சொல்லல தானே. ஸோ இது வெவ்வேறு முகம் தானே. 15 12 சென்டிமீட்டர். ஏன் செங்கோண முக்கோண வகையான முகம் இருக்குது? 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர், மொத்தம் 5 முகங்கள்ல இது செம்பக்கம் போடணும் இல்ல பிள்ளையா, நீங்க விருப்பம் இருந்தா போடுங்க, செம்பக்கம் கட்டாயம் இல்லை. 5 முகத்துல இதுல ஒரு முகமும் இதுல 2 இதுல 2 இருக்கு. ஸோ இந்த 3ல நீ கட்டாயம் ஏதோ 2 கட்டாயம் கீறிக்கோணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவின் அரைவட்ட பகுதியும் முக்கோண பகுதியும் பரப்பளவுகளுக்கு இடையிலான விகிதம் தான் கேட்டிருக்கு. நம்ம தேவையில்லாம பரப்பளவை காண தேவையில்லை. யாருக்கு கேட்டிருக்கு? அரைவட்டத்தின் பரப்பளவுக்கும் முக்கோணத்தின் பரப்பளவுக்கும். சூத்திரம் அரைவட்டத்துக்கு பையார் வர்க்கம் தர அரை, நீங்க அரை தர பையார் வர்க்கம், சரி. அரை தர அடிதர செங்குத்தீரம் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். இதுலயே வெட்டுப்பட்டும் வெட்டிடாத. பைக்கு பிரதிரூபம் 22/7, அரையின் வர்க்கம் 7 தர 7 தர அரை, அரை தர அடி முக்கோணத்தின் அடி இவ்வளவு சேர்த்து தான் பிள்ளை 14, செங்குத்தீரம் 7. இது செங்குத்தா இருக்கு, அது குறிச்சு காட்டையில செங்குத்தீரம் தான். இது வரமண்ட நினைக்கிறேன், வராமலும் போகலாம். செங்குத்தீரம் தான் 7 சென்டிமீட்டர், கொஞ்சம் குறிச்சு காட்டுப்படையில அது செங்குத்தன்னு எடுத்துக்கொள்ளும். ரைட், இப்ப 2 பக்கமும் வெட்டக்கூடியது, 2 விகிதத்திலையும் வெட்டக்கூடியது. இங்கேயும் ஒரு அரை, இங்கே ஒரு அரை, இங்கே ஒரு 7, ஏன் இங்கேயே 7 மேலும் வெட்டப்பட்டுரும், கீழே மேல ஒரு செட்டுக்குள்ளேயே கீழே மேல வெட்டப்பட்டுரும். வேற இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 22ஐயும் 14ஐயும் 2ஆல வகுக்கலாம். இங்க ஒரு முறை, இங்க 7 முறை, சாரி 11 முறை 7 முறை. இதை விட வெட்டுறது கொண்டும் இல்ல, 11 7 கண்டு வரும். நீங்க என்ன ஒரு விதமா வரலாம், அரைவட்டத்தின் பரப்பளவை காணலாம், அது 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். முக்கோணத்தின் பரப்பளவை காணலாம், அது 49 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். நான் சொல்றேன் சரியோடா? அதுக்கு பிறகு நீங்க விகிதம் கண்டு இந்த விடைக்கு வந்து சேரலாம். விடை செய்கவழியோடு இருந்தா முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது ஒரு கோடு தந்திருக்கு, இந்த கோட்டு இந்த சமன்பாடை இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கட்டுமா தான் பொது வடிவம். எங்களுக்கு வெட்டு துண்டு தெரியும், மையச்சு சரியா 4ல வெட்டி கொண்டு போகுது, அதனாடி சி நேரடியாக தெரிஞ்சது 4. எம்ம காண்றதுக்கு 2 முறை இருக்கு, பிரதியிடல் முறை இல்லையண்டா எம்முக்கான சூத்திரம். எம்முக்கான சூத்திரம் என்ன? படித்திறனை காண்றதுக்கு y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இப்ப y ஆள்கூறுண்டா 2 ஆள்கூறு தேவையே. இதுல 4 யாரு? y தான் 4, x 0 0,4 கவனமா 4,0 போட்டுறீங்கள. y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 9ல இருந்து 4 கழிக்கணும் 5, x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 5ல இருந்து 0 கழிக்கணும், அதுவும் 5, 5ன் கீழ் 5, படித்திறன் 1. சமன்பாடு கேட்டது பிள்ளைகள், y சமன் ஒரு x என்று போடுறீங்கள, அதனாடி x ஆக 4 இல்ல ஒரு x ஆக 4 ரெண்டும் சரி.
படித்திறன் காண்ற அந்த சூத்திரத்துக்கோ இல்ல படித்திறன் காண்ற முறைக்கோ ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். கடைசி கேள்வி 25. முக்கோணி ஏபிசியில் சிபி பிக்யூ என்பன செங்குத்துக்கள் ஆகும். ஓகே, கொஞ்சம் பெரிய கேள்வி வருது. முக்கோணி பிபிசி, முக்கோணி பிபிசி இந்த முக்கோணம், முக்கோணி கியூபிசி இந்த முக்கோணம். ஓகே, செம்பக்கம் பக்கம் எனும் சந்தர்ப்பத்தில் ஒருங்கி செய்வதற்கு. சரி, இப்போ ஆல்ரெடி இந்த 2 முக்கோணமும் செங்கோண முக்கோணம். அங்கால செங்கோணம் என்றா இங்காலையும் செங்கோணம் தானே. ஓகே, செங்கோண முக்கோணம். இது ஒரு பொது பக்கம். அந்த பொது பக்கம் சமனா இருக்கும். அந்த பொது பக்கம் இந்த 2 முக்கோணத்துக்கு செம்பக்கம். அப்ப அதுவும் சரி. அப்ப இன்னும் ஒரு பக்கம் சமனாக இருந்தா சரி. ஒருங்கி செய்வதற்கு பக்கம் கியூசிக்கு சமனாக வேண்டிய பக்கம் யாது? பிபி. சரி, பிபி தான் இங்க சமனா இருக்கும். மற்ற பக்கம் இருந்திருந்தாலும் அது சரிதான். இங்க இருக்கணும்படி, இங்க இருக்கிற தரவின்படி அது பிபி தான் வருமா? பிபியா? அது ஒன்று. அடுத்தது முக்கோணி ஏசிபி. இந்த ஏசிபி என்ற இங்கால இருக்கு பெரிய முக்கோணம். ஏசிபி என்ற முக்கோணம் பெரிய சில்ல சின்ன முக்கோணமா? ஏபிக்யூ என்ற இந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செய்யறதுக்கான காரணம், இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம், அதுவும் ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் என்றாலே செம்பக்கம் பக்கம் தானோ, அவசரப்படக்கூடாது. 4 ஆப்ஷன் செங்கோண முக்கோணம். சாதாரண முக்கோணத்துக்கு 3 செங்கோண முக்கோணம் தான் என்ன கவனமா பார்க்கணும். ரைட், இந்த 2 பக்கமும் சமன் என்று தெரியல. செம்பக்கம் சமன் இல்ல. மேலே ஓகே, இந்த கோணம் 2க்கும் பொதுவானது. எந்த பக்கம்டா பொது சமன்? ஏதோடா 2க்கும் பொது பக்கம்? அந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செஞ்சால் எங்களுக்கு ஏ பிக்யூவும் சிபியும் சமன். கதைக்கிற விளங்குதா? அது ஒருங்கி செய்யும் என்று எங்களுக்கு சொல்லப்படையில. ஒருங்கி செய்வதற்கு பக்கம் கியூசிக்கு சமனாக வேண்டிய உறுப்பு தான் கேட்டது. ஒருங்கி செய்யும் என்றால் பிக்யூவும் பிசியும் சமன். ஸோ ஒருங்கி செய்து என்று எடுத்துக்கொண்டுதான் நீங்கள கணக்கு வருது. ஸோ ஒருங்கி செஞ்சா 2 கோணம் ஒரு பக்கம் கோக்கோப்பா என்ற நிபந்தனையில தான் ஒருங்கி செய்யும் பிள்ளைகளா. செம்பக்கம் பக்கம் என்று செங்கோணம் கோணம் என்றாலே சண்டை பிடிக்கப்படாது. ஒரு கோணம் இங்க ஒரு செங்கோணம் கோணம், இது பாருங்க இப்படி காட்டுறேன். இது ஒரு செங்கோண முக்கோணம். அதே மாதிரி அடுத்த முக்கோணத்தை தனியா காட்டுறேன் பிள்ளைகள். இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம். அடுத்து இந்த உச்சி கோணம் 2 பேருக்கும் பொது. அடுத்தது முக்கோணங்கள் ஒருங்கி செஞ்சா இந்த 2 பேரும் சமன். அதனாடி 2 கோணம் ஒரு பக்கம், அது ஒத்த பக்கம் கோக்கோப்பா என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். ஸோ இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. மொத்தம் 25 வினாக்கள் பார்த்துருக்கேன். உங்களுக்கு 50க்கு எத்தனை புள்ளி திருத்தினதை ஒரு போட்டோ எடுத்து சூம்ல படிக்கிற புள்ளியை அனுப்புவோம். நேரடி வகுப்பு புள்ளிகள் இந்த பேப்பர் டியூஷன்ல வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ அது இனித்தான் திருத்துவேன். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் பேப்பர் செஞ்சுட்டு உங்களோட கையில தந்து விட்டுனா நீங்களும் ஒருக்கா திருப்பி அனுப்புவோம். யூடியூப்ல இவ்வளவு தூரம் பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். அப்படி பார்த்தா அவன் கொமெண்ட்ல போடுவான்னு நம்புறேன். அப்படி பார்க்கிறேன். சும்மா போய் நீங்க வகுப்புக்கு வந்தா தான் நடக்கிறது உண்மை. சரி, ஓகே, நாங்கள் ஞாயிறு காலையில பகுதி 1B கதைப்போமா, அதுக்குள்ள செஞ்சு அனுப்புவோம். சந்திப்போம் பிள்ளைகள்.